போர் திரைப்படம். அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் 2 பேரும் தலைமை கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்க இந்த திரைப்படம் ஒரு ஒரு ஹைஃபையான காலேஜ் லைஃப்பை பற்றி காமிச்சிருக்கு. ஹைஃபையான காலேஜ் லைஃப்னால் என்ன? நம்ம ஐஐடி, எஸ்ஆர்எம் மாதிரியான பெரிய பணக்காரர்கள் மட்டுமே படிக்கிற கல்லூரிகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கல்லூரியில் ஒரு போர் நடக்குது. அது யாருக்கும் நடக்குது, எதுக்காக நடக்குது, அதோடைய பின்புலங்கள் என்ன, அதை சுற்றி நடக்கிற காட்சிகள் என்னென்னு போர் திரைப்படத்தில் பல சம்பவங்கள் நடக்குது. பல கதை மாந்தர்களை காட்டுறாங்க. அது எல்லாம் ஒரு 2 பேருக்கு பின்னாடி எப்படி வந்து சேருது, அந்த போரின் விளைவு என்ன, போருக்கு பிறகு என்ன நடக்குது, இதெல்லாம் தான் போர் திரைப்படம் பேசுது. நீ ஒருத்த சட்டையை கட்டிட்டு சண்டைக்கு வடான்னு சொல்ற வரைக்கும் இதாண்டா பண்ணுவோம். KLM டிஜிலக்ஷ்மி, ஸ்மார்ட் வே டு இன்வெஸ்ட் கோல்ட். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. ஒரு பெரிய கல்லூரியில் படிக்கிற அப்படின்னு ஆரம்பித்ததுனால இதுவரைக்கும் நம்ம பார்த்த கல்லூரி சார்ந்த படங்களில் எப்படி நம்ம கல்லூரி நினைவுகளை மீட்டெடுக்கிறோமோ அதுபோல் பெருவாதிரியான மக்களில் அவங்க கல்லூரி வாழ்க்கையை இதில் மீட்டெடுக்கிறதுக்கான சிரமம் இருக்குது. முதல்ல நம்மளால் கதையோடு ஒன்ற முடியல. இது யாருக்கான என்ன உறவில் இருக்கிறாங்க, நண்பர்களா, காதலர்களா, என்ன உறவுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் போக போக கதை நம்மளை கொஞ்சம் புரிஞ்சுக்க வைக்கிது. ஓ சரி, இப்போ இவர் இந்த மாதிரி, அவர் இந்த மாதிரி. கல்லூரியில் இருக்கிற அதே கேங்கு சேர்த்துக்கிறது, சீனியர் ஜூனியர் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு அரசியல். பெரிய கல்லூரிகளில் மிக முக்கியமாக பெரிய அரசியல்வாதிகளுடைய வாரிசுகள் அந்த கல்லூரியில் முக்கியமான பொறுப்பில் வர்றதுக்கு தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் அவங்க செய்கிற பல சரியில்லாத அல்லது நேர்மைக்கு புறம்பான விஷயங்கள் இங்கேயும் நடக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது. அதை எதிர்த்து போராடுகிற ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் போல சித்தாந்தத்தோடைய ஒரு மாணவர் அமைப்பு, குரல் அப்படிங்கிற பெயரை வச்சு அந்த அமைப்பு அதை வந்து கதாநாயகியாக இருக்கிறவங்க தலைமை தாங்குறாங்க. அவங்க என்ன செயல்பாடுகள் செய்கிறாங்க, இது எல்லாத்தையும் சுற்றி நடக்கிற கதை அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியே இந்த 2 பேருக்கு வந்துடுது, காளிதாஸ் மற்றும் நம்ம அர்ஜுன் தாஸ். இப்போ இவங்களை சுற்றி இந்த மாந்தர்களுக்குள்ளே இருக்கிற இவ்வளவு சம்பவங்கள்லையும் இவங்க எப்படி கையாளுறாங்க, இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அவங்களை எப்படி தாக்குது, அந்த பிரச்சனைகளில் இவங்க எப்படி தாக்கப்படுறாங்க, கடைசியாக அந்த படம் எதில் வந்து முடியுது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக மாணவர்கள் ஒன்று சேர்ந்தால் எதையும் சாத்தியமாக்க முடியும். மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை அது வேறு விதமான பிரச்சனையாக மாறும். 2 கல்லூரி மாணவர்கள் நினச்சா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர் அல்லது இன்னும் பெரிய கலவரமாக கூட மாற்ற முடியும். அதே மாணவர்கள் ஒன்று சேரும்போது அது ஒரு தேசிய பிரச்சனையை சரி பண்ணுகிற முடிவின் அடித்தட்டு நோக்கத்தை கூட சரி பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு கதை இதில் இருக்குது. திரைக்கதை சில நேரங்களில் நம்மளை இது என்னென்னு புரியலையே நினைக்க வச்சாலும் போக போக நம்மளை கொஞ்சம் பிடிக்க வைக்குது. ரொம்ப அழகான காட்சி அமைப்பு, ரொம்ப எலைட்டாக இந்த படம் ரொம்ப ப்ரீமியமான ஒரு காட்சி அமைப்பில் இருக்குது. ரொம்ப நல்ல எடிட்டிங், ரொம்ப நல்ல சினிமோட்டோகிராஃபி, நல்ல மியூசிக், இதெல்லாம் வச்ச படம். முதல் பகுதியில் ஏன் இவ்வளோ பாடல்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தாலும் போக போக பாடல்கள் உள்ளே வரும்போது நம்மளும் அதோட ஒன்றி செயல்பட முடியுது. படம் முழுவதும் நம்மளை வந்து ஒரு கல்லூரி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கான அல்லது ஒரு படத்தை உள்ளே நம்ம போகிறதுக்கான நேரம் எடுத்துக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகுதே தவிர படம் எங்கேயுமே போர் அடிக்கலை, படம் எங்கேயுமே சோட போயிடலை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அது உங்களை வந்து எவ்வளோ தூரம் சிரமத்துக்குள்ளாக்கும், அல்லது மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த இணக்கம் பிரியும் போது அது எவ்வளோ பாதிப்பை உண்டாகும். நீங்கள் நேசிக்கிற மனிதர் உங்களை பிரிஞ்சு போனார்னா அது என்ன பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்கும். ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் கையாளும் போது வருகிற சிக்கல் என்ன, அந்த ஈகோ விட்டால் என்ன நடக்கும், விடலைன்னா என்ன நடக்கும், ஒரு கோபம் என்னவா தெரியும்னு பல்வேறு எமோஷன்ஸை வச்சு இதில் விளையாடிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பெரிய கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு போர் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போர் 2 இளைஞர்களுக்குள்ளையா அல்லது சீனியர் ஜூனியருங்கிற 2 பிரிவுக்குள்ளையா அல்லது மாணவர்கள் மற்றும் அரசியலுக்குள்ளையா அப்படிங்கிறத படம் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நிச்சயமாக போய் பார்த்து புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டிய, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ரசிக்கக்கூடிய திரைப்படம் போர். வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயம் போய் பாருங்கள். KLM டிஜிலக்ஷ்மி, ஸ்மார்ட் வே டு இன்வெஸ்ட் கோல்ட். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது.